ராஜினாமா பண்ணவங்களுக்கு மறுபடியும் தாவேக்காவில் அதே தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்கன்னு சில செய்திகள் வருது. பெரிய அளவுக்கு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அவங்கள வச்சு கட்சியை பலப்படுத்துறதை விட்டுட்டு அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு போயிட்டாங்க. அப்போ எப்படி வந்துட்டு நீங்கள் அதை சரி பண்ணுவீங்க? இதற்கு முன்னாடியும் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு எதிர்கட்சியில இருந்து வந்தவங்கள இணைச்சிக்கலையா? திமுகவில் வந்து சேர்ந்தவங்க ஒரு 10 பேர், இங்கே ஒரு சனிக்கிழமையும் வந்து சேர்றவங்க எவ்வளோ பேருன்னு பாருங்க. ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால தான் உள்ள உட்காந்து விசில் அடிக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலில் விஜய் அவர்கள் எதிர்க்க மாட்டாரா? விஜய் வந்துட்டு எதிர்ப்பாரா அப்படின்னோம்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா விஜய் சட்டமன்றத்தை கலைச்சிருவாங்க. அதிமுகவுடைய நிலைமை வந்து ரொம்ப பலவீனமா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதிமுகவில் வந்து சேரக்கூடிய ஒருத்தரும் முக்கிய ஏற்கனவே மந்திரியாக இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க, இவங்க தான் சேர்றாங்க. கட்சி வந்துட்டு பலவீனப்படுறதை யாராலும் தடுக்க முடியாது. மக்களுடைய ஆதரவுன்றது விஜய்க்கு குறையாமலே இருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இவ்வளோ பவர் ஃபெயிலியர் ஆகி, இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகி, ஆனாலும் பரவாயில்ல விஜயே இருக்கட்டும் அப்படின்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்க. C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அய்யநாதன் அவர்கள். வணக்கம் சார். அரசியல் களத்துல திடீர்னு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு வருது. ராஜினாமா பண்ணவங்களுக்கு மறுபடியும் தாவேக்காவில் அதே தொகுதியில் நிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்கன்னு சில செய்திகள் வருது. அதே சமயம் தாவேக்காக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் வந்து எங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதும் பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. இது வந்து எந்த மாதிரியான ஒரு சிக்கலை வந்து தாவேக்காவுக்கு ஏற்படும்? அதுதான் யோசிக்காம பண்ணிட்டாங்கன்ற விஜயும் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இந்த கட்சிக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கல்ல, ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெரிய அளவுக்கு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அவங்கள வச்சு கட்சியை பலப்படுத்துறதை விட்டுட்டு அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு போயிட்டாங்க. ஸோ அப்போ அதிமுக இருந்துட்டு வரக்கூடியவங்க எல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்றுட்டு இருக்கிறவங்க அவங்க சீட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்களாம் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவங்க, மந்திரியாக இருந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ எப்படி வந்துட்டு நீங்கள் அதை சரி பண்ணுவீங்க? அப்போ என்ன ஆகுதுன்றது பாருங்க. இப்போ ஒரே இடத்துல 2 பேர் கேட்பாங்க. ஒருத்தன் வந்துட்டு கட்சிக்கு வந்தவன், இன்னொருத்தன் விஜயோட கட்சியில் இருக்கிறவன். நீங்கள் யாரை கொடுப்பீங்க? அப்போ அந்த முரண் ஏற்படும். ஒருவேளை நீங்கள் இவனுக்கு அதிமுககாரனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இவன் வேலை செய்ய மாட்டான். தாவேகாரனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இவன் வேலை செய்ய மாட்டான். ஸோ அப்போ அந்த எதிரும் புதிருமான ஒரு நிலை ஒன்று வருது இல்லையா? இதை அவர் எப்படி ஈடுகட்டுவார்? இதற்கு முன்னாடியும் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு எதிர்கட்சியில இருந்து வந்தவங்கள இணைச்சிக்கலையா? திமுக வந்து அதிமுகல இருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்ததையும் கடந்த காலங்களை பார்த்திருக்கோம். சோ இதை வந்து தாவேக்கா அதுல இருந்து கத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நீங்க யாரோட வழியை கடைபிடிக்கிறீங்க? திமுக வழியை தானே கடைபிடிக்கிறீங்க. அது உங்களுக்கு செல்வாக்கு சுட்டு தருமா? பெற்று தராது. 2வது விஷயம், திமுகவில் வந்து சேர்ந்தவங்க ஒரு 10 பேர், இங்கே ஒரு சனிக்கிழமையும் வந்து சேர்றவங்க எவ்வளோ பேருன்னு பாருங்க. வாசல்ல நின்று வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அது நிறைய இல்லை. அது அந்த கட்சிக்காரங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அதான் இவங்க புரியாத செஞ்சுட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். 2வது வந்துட்டு ஒரு புது கட்சியாக இருக்கிறது, அதுவாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அரசியல் பயிலரங்க நடத்தி அவங்களை மேம்படுத்தி அரசியல்வாதி ஆக்கி அவங்கள கொண்டு வரணும். ஆனால் விஜயோ இல்லை ஒரு கட்சி சார்ந்தவங்களோ அதை செய்யவே இல்லை. அவங்கள அப்படியே விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால தான் உள்ள உட்காந்து விசில் அடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு போயிடுச்சுது. ஸோ அதனால் இது வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு எப்பயாவது அவங்க உணர்ந்தால் தவிர இது ஒரு பெரிய சிக்கல் அவங்களுடைய கட்சியை எதிர்கொள்றதை தவிர்க்க முடியாது. ஓகே சார். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல விஜய் அவர்கள் எதிர்க்க மாட்டாரா? ஏன்னா திமுகல இருந்து தமிழ்நாட்டுல அதுக்கான எதிர்ப்பு வந்து அதிகமாவே இருந்ததுல. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 மக்களவை தேர்தல், அதோட சேர்ந்து சட்டசபை தேர்தல் நடத்த போறோம் தான் அவங்களுடைய ஐடியா, மோடியினுடைய ஐடியா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறாரு. அதுக்கு தான் வந்துட்டு பார்லிமெண்ட்ல ஏற்கனவே தேர்தல் நடக்கும்போது ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு. 2/3 பெரும்பான்மை அவங்க கொண்டு வர முடியல, தோத்துருச்சு. இப்போ நிறைய பேர் கட்சி மாற செஞ்சுருக்காங்க. 20 பேர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்துட்டு அவங்களுக்கு ஆதரவாக போயிருக்காங்க. சிவசேனா கட்சியை உடைச்சிருக்கிறாரு. இன்னும் சில கட்சிகள்லாம் உடைக்கிறதுக்காக ஒரு முயற்சியில் இருக்காரு. அதெல்லாம் பண்ணி 2/3 பெரும்பான்மை வந்துருச்சு அப்படின்னோம்னா மறுபடியும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ரீஆர்கனைசேஷன் மசோதாவை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னோம்னா, நிறைவேறிடுச்சு அப்படின்னோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். அப்போ வந்துட்டு ஒரு விஜய் வந்துட்டு எதிர்ப்பாரா அப்படின்னோம்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா விஜய் சட்டமன்றத்தை கலைச்சிருவாங்க. அப்போ
சட்டமன்றத்தை கரைச்சி பார்லிமெண்ட்டோட எலெக்ஷன் வைக்கணும். அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சட்டம் ஏற்றுவாங்க பார்லிமெண்ட்ல. இவர் அதை எதிர்க்க முடியாது, ஏன்னா இவருக்கு ஒன்றும் யாரும் மெம்பர்ஸ் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால இவர் எப்படி எதிர்பார்க்கிறத பார்க்கணும். ஓகே சார். ஆனா இப்ப தாவேக்கா பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். அதிமுகல இருந்து சாரசாரியா தாவேக்கால வந்து இணைகிறாங்கன்றப்ப அதிமுகவுடைய நிலைமை வந்து ரொம்ப பலவீனமா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதிமுகல வந்து சேரக்கூடிய ஒருத்தரும் முக்கிய ஏற்கனவே மந்திரியா இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க, இவங்க தான் வந்து சேர்றாங்க. அவங்க கூட ஒரு 40 பேர் 50 பேர் வந்து சேர்றாங்க கூட இருக்கிறவங்க. ஆனா கட்சிக்கான அந்த ஓட் பேங்க் இருக்குது, அது மாறுமா? ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில இருக்குல்ல. இப்ப அதிமுகல ஒரு தலைமை வந்து சரியில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா வெளியேறவங்க எல்லாருமே அந்த ஒரு குற்றச்சாட்டை தானே முன்வைக்கிறாங்க. இல்ல, கட்சிக்குள்ள வெளியேறவங்களுக்கு அவர் மேல ஒரு எதிர்ப்பு இருக்குது, அதிருப்தி இருக்குது எடப்பாடி பழனிசாமி மேல. மக்கள் மத்தியில இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? ரெண்டாவது, அவர் அதே கட்சியில் அவர் ஆதரிக்கிறவங்களும் தான் கணிசமா இருக்கிறாங்க. இப்போ எம்எல்ஏக்கெல்லாம் எதிர்த்து ஓட்டு போட்டவங்க கூட கடைசியில் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்துடுறாங்க, அந்த அவங்களோட போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ எப்படி அது நடக்க போகுதுன்றது தெரியல. அது ஒரு தேர்தல் நடக்கும் போது தான் தெரியும், ஒரு இடைத்தேர்தலோ இல்லை உள்ளாட்சி தேர்தலோ, அப்பதான் அவங்க உள்ளபடியே பலம் இழந்திருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். ஒரு கட்டமைப்பா அதிமுக இன்னும் பலப்படுத்திட்டு இருக்காங்களா சார்? பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பை தான் வந்துட்டு கேட்டாங்க சண்முகமும் வேலுமணி உள்ளிட்டவர்கள்லாம். பொதுக்குழுவை கூட்டுங்க, ஆராய்வோம், வெளியேறினவங்களெல்லாம் உள்ள சேர்த்துக்கிடுவோம், வெளியேற்றப்பட்டவர்களையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம், கட்சியை பலப்படுத்துவோம்னு சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல. அப்போ வந்துட்டு அவருடைய தலைமையை உறுதியாக வச்சுக்கிறதுல தான் அவர் பார்க்குறாரு அவர். அப்போ அந்த கட்சி வந்துட்டு பலவீனப்படுறதை யாராலும் தடுக்க முடியாது. வேலுமணி அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் அதிருப்தி இருந்தது. இப்ப சட்டசபையிலேயே நம்பிக்கை வாக்கு எடுக்கும் பொழுதும் தனித்தனியா தான் இருந்தாங்க. ஆனா மறுபடியும் இப்ப அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இதை வந்து எப்படி பார்க்கிறது? இப்ப ஒரு பொறுப்பு கொடுத்து அரவணைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இபிஎஸ் அவர்கள் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அதான் உண்மை. அவங்களை அரவணைச்சிக்கணும். இல்லாட்டி அந்த எக்ஸோடாஸ் வெளில போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும். அது எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டத்துல ஒருத்தருக்கும் ஒரு தொகுதியில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஒரு பகுதியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அவங்களாம் போயிட்டாங்கன்னா கட்சி கட்டாயம் பலவீனப்படும். எனவே அவங்கள உள்ள வந்துட்டு உடனே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துட்றாரு. மறுபடியும் கட்சி பொறுப்பில் என்னவோ அது கொடுத்துட்றாரு. மாவட்ட பொறுப்புகளை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மற்றதெல்லாம் கொடுத்துட்றாரு அவர். அதே மாதிரி விஜயபாஸ்கர் விலகிட்டாரு. ஆனா தாவேக்காவுல இணைவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஒரு செய்தி வராமலே இருக்கு. அதான் விஜய்க்கு வந்துட்டு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்ட்டு. இப்போ இதே அந்த இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இல்லையா விஜயபாஸ்கர், அந்த தொகுதியில் ஒரு தாவேகா கேண்டிடேட் நின்று ஜெயிச்சிருக்கிறாருல்ல, அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ அது அப்படியே இது பண்ண மாதிரி ஆகிடும். அது இவருக்கு தான் பெனிஃபிஷியராக யாருக்கு இவருக்கு. ஸோ அந்த இடத்துல கட்சி வந்துட்டு நிலை பெறாது. இவர் நின்று விராலிமலை தொகுதி, அப்போ அந்த விராலிமலை தொகுதியில் நின்று தோத்து போன தாவேகாரன் கட்சி அப்படியே போயிடும், ஒன்றும் இல்லாத போயிடும். இவர் தான் மறுபடியும் அந்த இடத்த முடிப்பார். அப்போ இது அவருக்கு ஒரு சவால், மறுபடியும் அந்த கட்சியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் விஜய் யோசிப்பார். இவர் வந்துட்டு தாவேக்காக்கு வந்தார் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய தாவேக்கா என்ன ஆகும் அப்படின்றத யோசிப்பார். அதனால சில சிக்கல்கள் நிறைய இருக்குது விஜய்க்கு. நம்ம இவ்வளவு வந்து தாவேக்காக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பக்கம் வந்து மக்களுடைய ஆதரவுன்றது விஜய்க்கு குறையாமலே இருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்பவுமே வந்து சட்டசபையில அவர்கள் பேசினதை நிறைய விமர்சனம் பண்ணாங்க. சட்டசபையில இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ற மக்களே முதல் முறையா வந்திருக்காங்களே, அவருக்கு இது பழகட்டும்னு சொல்ற மக்களையும் நம்மளால பார்க்க முடியுது. சோ இது மக்களுடைய மனப்பான்மையை எப்படி எடுத்துக்கிறது? உங்களுடைய மைண்ட் செட், மக்கள் அப்படி இருக்கிறாங்களான்னு எங்க நீங்க சர்வே எடுத்து பாத்தீங்க? இல்ல சார், சமீபத்துல இப்ப அதை பேசினப்ப நான் ஒரு இடத்துல பப்ளிக் போய் போட்டப்ப அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து அதுவா இருந்தது. எந்த இடத்துல? டிநகர். அவ்வளவுதான். நீங்க நிறைய போங்க தமிழ்நாடு ஃபுல்லா, அப்போ தெரியும் இவ்வளவு பவர் ஃபெயிலியர் ஆகி இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகி, ஆனாலும் பரவாயில்ல விஜயே இருக்கட்டும் அப்படின்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்க. அதனால மாறும், நிலைமை மாறும், ஒரு கட்டத்திலையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளும் அசஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்ப்போம், ஒருத்தருக்கு பார்ப்போம். ஓகே சார். விஜய்க்கு எதிராக எப்படியும் ஒரு 20% ஓட்டு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா தான் வந்துட்டு அவர் தோப்பாரு இல்லையா? 20% 10% ஓட்டாவது ஷிஃப்ட் ஆகணும், பார்ப்போம், பொறுத்தருக்கு பார்ப்போம். அண்ணாமலையோடைய வருகை வந்து விஜய் அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும்ன்ற நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஹைப்பு. அண்ணாமலை வந்துட்டு இறக்கப்படுபவர், பிஜேபியால இறக்கப்படுபவர். அவங்களுடைய பிளான் என்ன? விஜய் கொண்டு வந்தாச்சு, டிஎம்கேவும் அதிமுகவையும் ஏடிஎம்கேயும் டிஎம்கேவையும் ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ விஜய் வந்துட்டு அவர் ஆட்சியில் செய்யக்கூடிய எல்லா விதமான தவறுகளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்களுக்கு தான் செல்வாக்காகும். அப்படி செல்வாக்காகாத அந்த அதிருப்தி இருக்கு இல்லையா, அதை அறுவடை பண்ணக்கூடியவராக அண்ணாமலையை உருவாக்கணும். அதுதான் அவங்களுடைய பிளான், கேம் பிளான் அதுதான். ஸோ அதுதான் அவங்க செய்ய வர்றாங்க. அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்னு பொறுத்தவரை தான் பார்ப்போம். மறுபடியும் ஓட்ட பிரிக்கிற வேலையை பாஜக பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கலாம்.
இல்லை ஓட்டை பிரிக்கிறதுல அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் இவிஎம்ல செய்வாங்க. இவிஎம் வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களை சும்மா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹைப் ஏற்றிட்டு ஒரு 10 இதுக்குன்னே ஒரு கம்பெனிங்கெல்லாம் இருக்குது. அவங்கள விட்டு சொன்னோன்னா உங்களோட பேரை வந்துட்டு போட்டு பெரிய புது ஸ்டார் வந்துட்டாரு போய் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு பண்ணாங்க அப்படின்னோம்னா நீங்கள் உடனே ஒரு பெரிய ஒரு பேசு பொருள் ஆக்கிடுவாங்க இணையத்தில். அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், இவிஎம்ல வச்சுட்டு நீங்கள் நிற்க போது இடைத்தேர்தலில் உங்களை ஒரு 10,000 ஓட்டை ஜெயிக்க வச்சிடலாம். ஒன்றும் இல்லை, ஓட்டை ஷிஃப்ட் பண்ணால் போகிறோம். அது வந்துட்டு என்னன்னே மக்களுக்கு தெரியாது. அது ஷிஃப்ட் பண்ணால் போதும். அப்புறம் நீங்கள் ஜெயிச்சிங்க எம்எல்ஏ ஆடுவீங்க. அப்புறம் என்ன இருக்குது? இப்போ அந்த மாதிரி தானே நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் எதுவுமே தெரியாது, பரப்புரை பண்ணலை, யார் எம்எல்ஏன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் விசிலுக்கு தான் போட்டோன்றாங்கல்ல. அந்த மாதிரி தான். ஆனா அண்ணாமலைக்கான ஒரு லைம் ரேட்ன்றது இருந்துட்டு தானே சரி. அப்படின்னா பிஜேபிக்கு தான் ஒரு பரப்புரை பண்ணார். ஜெயிச்சிருக்கணும்ல பிஜேபி, ஏன் ஜெயிக்கல? அப்ப பாஜகவோட அதிருப்தியில இருந்தாருன்னு நிறைய விமர்சனங்கள் இல்லை இருந்தது. இருந்தாருங்க. போன தேர்தலில் அவர் வேலை செஞ்சாரா இல்லையா? வேலை செஞ்சார்ல, பரப்புரை பண்ணார்ல. ஏன் அவரும் தேர்தலில் நிற்கல? ஏன் அவருடைய கட்சியும் ஜெயிக்கல? அது கட்சி பாஜக ஒரு எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டுல அதிகமா இருந்ததுனால எடுத்துக்கலாம். அதே இடத்துல அதான் கரெக்டான எடுத்து கொடுத்தீங்க. அதனால தான் இப்போ அவரை வச்சுட்டு வேற ஒரு பார்ட்டியை ஃப்ளோட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரு 1,00,000 பேர் நம்பர் ஒப்புக்கு இணையத்தில் கூட்டலாம்ல. 1 கோடி பேர் ஆன உடனே 1 கோடி பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார். கட்சி ஆரம்பித்த உடனே இப்போ விஜய் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே ஹைப்பை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவரை பற்றி டிஸ்கஷன், அவர் எப்படி பண்ணால் எப்படி பண்ணுவார், அது எப்படி பண்ணால் எப்படி கிழிப்பார் அப்படி சொல்லிட்டு நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஏற்கனவே உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னைக்கு இணையத்தில் வச்சு என்ன பண்ண முடியும், ஏஐயை வச்சு என்ன பண்ண முடியும், எல்லாமே பண்ணுவாங்க. மக்கள் ஏமாறுற வரைக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக நடக்கும். அதை பற்றி ஒன்றும் கவலையே பட வேணாம். அப்புறம் கடைசியில் தேர்தல் நடக்கும்போது இவிஎம் வச்சு விளையாடிட்டுவாங்க. ஒன்றும் தெரியாது, நாங்கள் போய்ட்டு பொத்தான ப்ரெஸ் பண்ணோம், இதில் நான் போடலை ஆனால் அவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு பேசிட்டு அப்படியே கரைச்சிருவாங்க. இதைத்தான் பாஜக புரிய வைக்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை ஒழிக்கணும். தங்களால் ஒழிக்க முடியல, எப்படி பார்த்தாலும் ஒழிக்க முடியல, செல்வாக்கே பெற முடியல. அப்போ செல்வாக்கு பெறறதா ஒரு இமேஜ். ஏற்கனவே அண்ணாமலை அது மாதிரி தான் ஒரு எண் மக்கள்னு ஒரு பரப்புரை பயணம் பண்ணார். அதுக்கு அவங்க 180 கோடி செலவு பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கல. ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு என்னால் வந்துட்டு 11.5% வந்துச்சு அப்படின்றாரு பிஜேபி. அப்புறம் இந்த தேர்தல் என்னாச்சு? அந்த 12.5% மறுபடியும் 3% வந்து நின்ட்டாங்கல்ல. ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ உண்மை என்ன அப்படின்னோம்னா இவங்களோடது எல்லாமே ஹைப்பு, இன்னொன்று இவிஎம். இது 2 தான், வேறு எதுவுமே கிடையாது. இவிஎம்மை உடைக்கிற வரைக்கும் இந்தியாவுடைய தேர்தல் முடிவுகள் இப்படி தான் இருக்கும். தட் வில் நெவர் பி பீப்புள்ஸ் மேண்டேட், மெஷின் மேண்டேட் தான் வரும். ஓகே, தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.